தன்னை விட 20 வயது இளையவரிடம் தன் மகன் வயது உள்ளவரிடம் தோற்றது காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 1% கூட உண்மை இல்லை. இப்போ ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அந்த அம்மா அப்படின்றத அவங்க பிராண்டிங் பண்ணி நேரேட்டிவ் பண்ணா அதுல 1% உண்மை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கல. கடைசி வரல அந்த அம்மா திருமண வாழ்க்கைக்குள்ள போல, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. இதெல்லாம் தான் அந்த 1% உண்மை. அதனால அவங்க அது மேல 99% அம்மான்னு நேரேட்டிவ் பண்ணும்போது அந்த 99% போய் நின்னுது. புரிஞ்சுக்கிட்ட அப்புறமா 2011 இருந்து சாகும் வரல அந்த அம்மா முதலமைச்சர் 2 முறை ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் 3 முறை ஜெயிச்சாரு இடைத்தேர்தலோட சேர்த்து. அதாவது ஆட்சி கிடைச்ச அப்புறமா இதுவரையிலும் திமுக 2 முறை ஜெயிச்சதே இல்லை. பிறகு இந்த திமுக இன்னொரு நேரேட்டிவ் செட் செஞ்சது மதச்சார்பின்மை. நாங்கள் மதச்சார்பின்மை ஆட்சி, பாஜக கைகூலி. அதனால் தமிழ்நாட்டு மானத்தை கொண்டு போய் மொத்தமாக மோடியின் காலில் சமர்ப்பித்து விட்டார், அமித்ஷா காலில் சமர்ப்பித்து விட்டார் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். எல்லா மதங்களும் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலன்னா எவன் நம்புவான்? எவனுமே நம்ப மாட்டான். அப்போ இந்த நேரேட்டிவ் என்பது 4 பார்வை திறன் அற்றவர்கள் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் என்று அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொள்வது. ஆக நேரேட்டிவ் செட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரிலிஜியன் நேரேட்டிவ், பொலிட்டிக்கல் நேரேட்டிவ், இது ரெண்டுத்தையுமே செட் பண்ணலன்னா ரிலிஜியனை யார் நம்புவாங்க? அப்போ நேரேட்டிவ் என்பது அது எப்படி இல்லையோ அப்படி இருப்பதாக புனைவது. இது பொய்ன்னு சொல்றது கூட தவறான வார்த்தை. புனைவது, உருவாக்குது. அந்த புனைவது. இப்போ புத்தர் தாயின் வயிற்றிலிருந்து வந்த உடனே 7 அடிகள் நடந்தார் என்பது, அதாவது மற்ற எல்லா மனிதர்களை விட ஒரு பிரத்யேகமானவர். அப்படி இருந்தால் தானே நான் அவரை வழிபடுவதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னை போல உனக்கும் வேர்க்கும் என்றால் நான் எதற்கு உன்னை வழிபட வேண்டும்? அப்போ ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதற்கு நேரேட்டிவ் தேவை. ஆனால் அறிவியல் நம்பிக்கையில் எதையும் கண்டுபிடிப்பதில்லை, பரிசோதனையில் கண்டுபிடிக்கிறது. அந்த பரிசோதனை ரிப்பீட்டபிலிட்டி இருக்கணும். முதல் வாட்டி வந்த தகவலே H2O 1000 முறை வந்தாதான் தண்ணீருக்குள் ஹைட்ரஜன் 2 அணுக்கள், ஆக்சிஜன் 1 அணுக்கள்னு சொல்லும். அதனால்தான் அறிவியல் நம்பிக்கையில் நகர்வதில்லை, பரிசோதனைகளில் நகர்கிறது. அதனால் அறிவியல் புதிய புதிய விஷயங்களை கண்டறிகிறது. நேரேட்டிவ் என்பது கற்பனையிலும் புனைவிலும். ஆமா, அம்மா அப்படின்றது ஒரு பிராண்டு. ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க. உண்மையிலே எனக்கு அவங்க அம்மாவா? இல்லை. உங்களுக்கு அவங்க அம்மாவா? நம்ம கேமராமேனுக்கு அம்மாவா? இல்லை. அது ஒரு நேரேட்டிவ். நமக்கே நல்லா தெரியும் அவங்க நம்ம அம்மா இல்லைன்னு. ஆனா அதுக்கு கூட 1% உண்மை இருக்கணும். அதாவது என்ன சொல்றார் ஓஷோ, உலக வரலாற்றிலேயே பகவத்கீதை ஏன் முக்கியத்துவம் பெற்றது என்றால் வேறு எந்த புனித நூல்களும் போர்க்களத்தில் உரைக்கப்பட்டதல்ல. ஓகே, குரான் போர்க்களத்தில் உரைக்கப்பட்டதல்ல, பைபிள் போர்க்களத்தில் உரைக்கப்பட்டதல்ல, பகவத்கீதை போர்க்களத்தில் உரைக்கப்பட்டது. கௌரவர்களுடைய மொத்த சேனைகளும் விழுந்ததற்கு காரணம் 1% உண்மை கூட இல்லை. அவங்க அந்த துரியோதனாதி கூட்டம் கட்டமைச்ச நேரேட்டிவ்ல 1% உண்மை இருந்தால்தான் 99% பொய் நேரேட்டிவே நீங்க கட்ட முடியும். சதுரங்க வேட்டை படப்பாணியில மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பொய் சொன்னா அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கணும். 1% இருக்கணும். 99% பொய் கூட 1% உண்மையின் கால்களில் தான் நிற்க முடியும். கௌரவர் கூட்டத்திலே அந்த 99% பொய்யில் 1% கூட உண்மை இல்லை. அதனால் தான் கடவுளின் அவதாரமே அவர்களை எதிர்க்க துணிந்தான். முதல்ல 5 கிராமம் கொடுறான்னா, முதல்ல 13 வருஷம் காட்டில் இருந்தாங்க. போயிட்டு முதல்ல சூதாட்டத்தில் ஜெயிச்சதே எங்களுடைய பங்கு சரிடா, நீ பாதி எடுத்துக்கிட்டு எங்கள் பங்கு பாதி கொடுறான்னு தான் கேட்டாமா. அதுக்கு 13 வருஷம் வனவாசம் இருந்தார். 1 வருஷம் அஞ்ஞானவாசம், உள்ளூர்லேயே இருக்கணும், கடலை படக்கூடாது இருந்தாங்க. அதுக்கப்புறமா தரமாட்டோன்னே கடவுளான கண்ணன், கடவுள் அவதாரம், இன்கார்னேஷன், கடவுளுடைய குணங்கள் இருக்கிறவர், அவரே போய் கேட்டார். சரிப்பா, அந்த 5 பேருக்கு 5 கிராமம் கொடுத்துரு, உங்ககிட்ட 100கணக்கான கிராமம் இருக்குது, 5 கிராமம் கொடு, ஆளுக்கு ஒரு கிராமம் வச்சுக்கிட்டு நிர்வாகம் பண்ணி போஷிக்கிறான். இல்லை, சரி 1 கிராமம் கூடிய 5 பேரும் போஷிக்கிறான். 5 பேருக்கு 5 வீடு கொடு. இல்லை, 5 பேருக்கு 1 வீடு கொடு, 1 பசுமாடு கொடு, பால் கறந்து பால் வியாபாரம் பண்ணி போஷிக்கிறான். இல்லை, அப்போ 1% கூட அறமில்லை. 100% பொய் ஒரு இடத்தில் இருக்குமேனால் அந்த கட்டிடம் விழுந்துவிடும். அப்படித்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்று நிற்கிறார். தன்னை விட 20 வயது இளையவரிடம் தன் மகன் வயது உள்ளவரிடம் தோற்றது காரணம் கடந்த 2021 முதல் 26 வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 1% கூட உண்மை இல்லை.
அதனால்தான் அவ்வளவு பெரிய வீழ்ச்சி. இல்லை என்றால் எந்த கருத்து கணிப்பாளர்களும் எந்த அரசியல் வியூக அமைப்பாளர்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2.5 ஆண்டுகளில் 108 தொகுதி 35% வாக்குகளை பெறும், 34.9% வாக்குகளை பெறும் என்பதை யாராலும் ஏன் கணிக்க முடியவில்லை என்றால், எப்படி பஞ்ச பாண்டவர்கள் 5 men ஆர்மி, அந்த 5 men ஆர்மி எப்படி அவ்வளோ பெரிய கூட்டத்தை அடித்து துவம்சம் செய்வதற்கு கடவுளே அவர்களுக்கு துணையாக வந்தானோ அப்படி தான் திமுகவிடம் 100% பொய்யாயிடுச்சு. இப்போது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட அந்த அம்மா அப்படின்றத அவங்க பிராண்டிங் பண்ணி நேரேட்டிவ் பண்ணால் அதில் 1% உண்மை இருந்தது. பொதுவாகவே தமிழ்நாட்டு வழக்கு சொல்லு, நண்பர்கள் வீட்டுக்கு போனால் கூட அவங்க அம்மாவை நம்ம அம்மான்னு தான் கூப்பிடுவோம். விரோதிக்கு வீட்டுக்கு விரோதியாக வருவான் அடிக்கிறதுக்கு. அவங்க கூட நம்ம அம்மாவை பார்த்தோன்னா என்னம்மா உங்கள் பையன் இல்லையான்னு தான் கேட்பான். அவங்களே சண்டை போட தான் வந்திருப்பான். ஆனால் நம்ம அம்மாவை பார்த்தாக்கா என்ன அம்மான்னு தான் கேட்பாங்க. என்னமே அப்படின்லாம் கேட்க மாட்டான். ஆமாம், அந்த அளவுக்கு நாகரிகம் அற்று போகவில்லை இன்னும் தமிழ்நாட்டு மக்கள். அவன் விரோதியே கூப்பிட்டு உதைக்க தான் வந்திருப்பான். அந்த வீட்டில் பையன் தான் சேட்டை பண்ணிட்டு வந்திருப்பான், 4 பேர் அந்த ரவுடி பசங்களை கூப்பிட்டு வந்திருப்பான். அவங்க கூட நம்ம அம்மா பார்த்தா, அம்மா கொஞ்சம் பையனை அனுப்புங்கம்மா. சண்டை பையன் கூட தான், அம்மா கூட இல்லை. அவங்க விரோதி கூட ஒரு பெண்மணி அம்மான்னு தான் கூப்பிடுவா. ஸோ அம்மா என்பது கூப்பிடுறது ஒரு வழக்கு சொல், தாய்மை சொல். அந்த 1% உண்மை அந்த அம்மா கிட்ட இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கல. கடைசி வரல அந்த அம்மா திருமண வாழ்க்கைக்குள்ளே போகல, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. இதெல்லாம் தான் அந்த 1% உண்மை. அதனால் அவங்க அது மேலே 99% அம்மான்னு நேரேட்டிவ் பண்ணும்போது அந்த 99% போய் நின்னுது. புரியுதா உங்களுக்கு? இங்க அந்த 100% பொய்யாகிவிட்டது. அப்போ அந்த 2001 to 2006 வரலும் அவங்க அம்மான்றதை பிராண்ட் பண்ணாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா அம்மான்றதை பிராண்ட் பண்ணாங்க. அடுத்தது நேரேட்டிவ் என்ன? தன்னுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும். அதிமுக ஆட்சியில் அந்த ஏரியா கவுன்சிலரே உங்களை முறைச்சாருன்னா கூட கார்டனில் எனக்கு சொல்லியிருக்கிறேன்னா பயந்துட்டு உங்ககிட்ட காம்ப்ரமைஸ் வருவார். நான் கார்டனில் பேசிட்டேன், எனக்கு கார்டனில் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் 2011 எலெக்ஷன் ரிசல்ட் சொன்னேன், 200% ஜெயிச்சதுன்னு. எனக்கு அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் இப்போ சொல்ல வேண்டாம். அவர் தான் அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அவர் அம்மா கிட்ட நேரடியாக பேசக்கூடியவர். அவர் முதல் நிலை PA அம்மாவுக்கு. எனக்கு 1999 25 lakhs டொனேஷன் கொடுத்தவர் ஒரு டாக்டர் நடராஜன். அது இந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதனால் அது ஒன்றும் இல்லை, அதை பெருக்கி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அவருடைய ஒரு லேண்டு, 6 கிரவுண்டு லேண்டு, அது DMS தெரியுமா உங்களுக்கு? பாடி போகிற வழியில் டிஎம்எஸ். ஆமாம், அந்த DMS ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அது அந்த ஹாஸ்பிட்டலாண்ட அவங்கெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து, இது நடந்தது 2011. 11க்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி, அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, 1000கணக்கில் ஒரு கிரவுண்ட் இருக்கும்போது டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கினாங்க. ஒரு வில்லா மாதிரி கட்டிக்கிட்டு வாழலாம் ஓல்டேஜ்லன்னு. அவருக்கு கடன் ஓடி லோன் வாங்கிட்டாரு. ஓடி லோன் அடைக்கணும். ஒரு 1.5 கோடிக்கு ஓடி லோன் இருக்குது. அன்னைக்கு 2011 அங்கே ஒரு கிரவுண்டு 50 லட்ச ரூபா போகுது. அவ்வளோ போகுது. ஆமாம், அப்போ 6 கிரவுண்டு எவ்வளோ ஆச்சு? 3 கோடி, 3.5 கோடி. அப்போ அங்கே ஒருத்தர் வராரு. அப்போ நான் 2011 சொல்லி முடிச்சிருக்கேன். முடித்த உடனே ஒருத்தர் வராரு அங்கே நேராக, புரோக்கர். அவர் பேப்பர் ஆடு போட்டோடனே அவர் வீட்டுக்கு, அவர் பெரம்பூரில் இருக்கார், அவர் வீட்டுக்கு புரோக்கர் ஒருத்தர் வராரு. நான் முடிச்சதுறேன் சார். ஆமாம் அப்படின்னோடனே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாரு, ஜெராக்ஸ் கொடுக்குறாங்க. போய் லேண்டை நேரில் காட்டுறாரு இவர், நம்ம டாக்டர், என் கிளைண்ட்டு. சரி சார், வேறு யாருக்கும் விற்காதீங்க, நானே இதை உங்களுக்கு என்ன சார் வேணும்? 3.5 கோடி வேணும், அவ்வளோதானே? ஆமாம், ரைட், நான் ஆளை பார்த்துட்றேன். அதுக்கு மேலே நான் வச்சு விற்றுக்கிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? சரி, வச்சு விற்றுக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. ரைட் சார், 10,000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் யாருக்கும் நீங்கள் விலை பேசாதீங்க, முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு வாரத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பார்ட்டி கூப்பிட்டு வரேன். 10,000 ரூபாய் செக்கை கொடுத்துட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாரு. அந்த செக்கை கூட போடாதீங்க, நீங்கள் நம்புறதுக்காக தரேன். 2வது நாள் அமைச்சருடைய மகன் இந்த நடராஜனுடைய லைனுக்கு வர்றார், அதிமுக அமைச்சர். அதனால் நான் பேரை சொல்ல விரும்பல. ஏன் சொல்ல விரும்பலைன்னா தேவையில்லை. சரி, ஓகே, அதனால் சொல்ல விரும்பல. அவர் இந்த டாக்டர் லைனில் வர்றாரு. சார், இந்த மாதிரி நம்ம புரோக்கர் சொன்னார், நம்ம முடிச்சிக்கலாம், நம்ம முடிச்சிக்கலாம், நல்லா இருக்குன்னாரு. 6 கிரவுண்ட் 3.5 கோடின்னு சொன்னார். நான் அமைச்சருடைய மகன் பேசுகிறேன். ஆமாம், நமக்குள்ளே அமிக்கபிளாக போயிடலாம். அப்போ அந்த அமிக்கபிள்ன்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் புரியல. இவர் பேசி முடிச்சோன்னா அடுத்து அந்த புரோக்கர் வர்றார். சார், ஆமாம், அமைச்சருடைய மகனே லைனில் வந்தாருமே உங்களுக்கு? ஆமாம், வந்தார் சார். அவர் தான் வாங்க போகிறாரு சார். நமக்கு எதுக்கு சார் வம்பு தும்பு என்னங்க இருக்குது? இல்லை சார், எதுக்கு சொல்ல வரேன்னா, அமைச்சர் அவங்களுக்கு நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும். அதனால் உங்கள் லேண்டை குறைச்ச மதிப்புக்கு 10 லட்ச ரூபா, 60 லட்ச ரூபா தந்துடுவார் சார். என்ன 3.5 கோடிக்கு 60 லட்ச ரூபா கொடுத்துருவார் சார். வாங்கிக்கின்னு வந்துடுங்க சார். நமக்கு வம்பு வேணாம் சார். அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் கட்டுற மாதிரி பிளான் சார். ஆமாம், அதனால் எதுக்கு சார் நமக்கு வம்பு? ஏன்னா தெரிஞ்சு போச்சு, அவர் பிராமின்னு எதிர்த்து சண்டை போட மாட்டார், ஐயர், டாக்டரு,
சொஃபிஸ்டிகேட்டட் பீப்புளு 3 கோடி ஆட்டையை போட்டுடலாம், இது என்கிட்ட சொன்னாங்க. அப்போது எனக்கு எலெக்ஷன் ரிசல்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவர்கிட்ட நேராக நான் போயிட்டேன். சார் இதுக்காகவா சார் நான் உயிரை கொடுத்து உட்காந்து அம்மா 200 தொகுதி ஜெயிப்பாங்கன்னு சொல்லி 203 தொகுதி ஜெயித்தாங்க. அவர் தான் சார் என்னுடைய ஃபஸ்ட்டு டோனர். அவங்க குடும்பத்துக்கு நான் சொல்லி பல கோடி நடந்ததுனால எனக்கு அவர் டொனேஷன் கொடுத்தாரு. அமைதியாக உட்காருங்க, அமைச்சர் பேர் என்னார் சொன்னேன், அந்த புரோக்கர் பேர் என்ன சொன்னேன். இப்போது அங்கே பக்கத்து ரூமில் இன்னொருத்தர் இருந்தார், அவர் ரிப்போர்ட்டர், அவர் வர சொன்னார். அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டரு வந்து டிஎம்கே வைடிவிங்கில் போய் ஒர்க் பண்ணார். இப்போ என் வாட்ஸ்அப்பில் இருக்கார். இப்போ 2021 அப்புறம் டிஎம்கே ஐடிவிங்கில் ஒர்க் பண்ணார். அப்போ அவர் கூப்பிட்டாரு. பாஷா படம் பார்த்தீங்கல்ல, அந்த சீன் அந்த ரூமில் நடந்தது. நேராக சொல்கிறாரு, டைரக்டர் லைன் அடிங்க அப்படின்னு அவர் அடிச்சார். ஐயா வணக்கங்கய்யா, எனக்கு தெரியுது ஐயா, பெண்ணாகரத்தில் நம்ம வந்து தேர்தல் பிரச்சாரத்தப்போ வந்தா ஐயா இப்போ ஒரு டாக்டரு ஆமாம் வந்திருக்காருயா, 60 பக்கத்துக்கு புகார் உங்கள் மேலேயும் உங்கள் புள்ள பேரையும். நம்ம ஐயா முன்னாடி தானே உட்காந்துருக்கேன், அம்மா பிஎம் முன்னாடி தானே உட்காந்துருக்கேன், அவர் தான் போட சொன்னாருல்ல. ஐயா இது அப்படியே இப்போ அம்மா கிட்ட போகுதியா இன்னைக்கு. அதனால் நம்ம பையன் நல்ல பையன் பாருங்க, அவன் அது மாதிரிலாம் செய்ய மாட்டான், அந்த புரோக்கர் தான் மனசை மாற்றிருக்கான். அதனால ஐயா ஸோ ஐயா கிட்ட முதல்ல சொல்லணும் இல்லை, ஒருவேளை ஐயா நாலேஜுக்கு வந்து தானு தெரியல நமக்கு, மெல்லமாக ஏற்றுறாரு. அதனால தான் ஐயா இப்போ அம்மா கிட்ட போயிடுச்சு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் சொல்ல வேண்டியது இல்லை, அது நடக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு. டாக்டர் இங்கே பக்கத்தில் 60 பக்கம் எழுதியிருக்காருயா, அவரே உட்காந்துருக்காரு டாக்டரு. அவர் ஏதோ வந்து ஒரு ஜோசியரா, அம்மா அவர் தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு, அவர் ஒரு 50 பக்கத்துக்கு எழுதியிருக்காருயா. இந்த 150 பக்கம் போச்சுன்னா அம்மாவுக்கு நாளைக்கு நீங்கள் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும்னா அமைச்சராக நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த டாக்டர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அந்த ஃபோனை வந்து டாக்டர்கிட்ட வருது, பக்கத்தில் அவர் இருக்க டாக்டர். அந்த என் பையன் உங்களை ஏதாவது மிரட்டினானா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மிரட்டில் அமிக்கபுளாக போயிடலான்னாரு, அவ்வளோதான். வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னானா, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. சரி இப்போ அந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுங்க. சார் என் பையன் வெட்டுவேன் குத்துன்னு எதுவும் சொல்லலையா, இனிமேற்பட்டு அந்த டாக்டருடைய பேச்சுக்கு என் பையனை வரமாட்டான், இந்த புரோக்கரும் வரமாட்டான், அவங்கள யாருக்கு வேணால் விற்றுக்க. இல்லை நான் வித்தாச்சுன்றார் அவர், நான் ஆல்ரெடி விற்று 50 லட்ச ரூபா நான் வாங்கிட்டேன். 10,000 ரூபாய்க்கு ஒரு செக்கை கொடுத்துட்டு, அதுவும் வந்து அந்த செக்கை கொடுத்துட்டு மறுநாளே கூட கிடையாது, கிட்டத்தட்ட 10 நாள் கழிச்சு அதுக்குள்ளே வந்து நான் வந்து 50 லட்ச ரூபா வாங்கிட்டேன். இப்போ நான் விற்றவங்களுக்கு கூட நீங்கள் விற்றது விற்றுருங்க சார், இனிமேல் என் பையனும் உங்கள் லைனுக்கு வரமாட்டான், என்னுடைய அந்த புரோக்கரும் வரமாட்டான். இது டிஎம்கே ஆட்சியில் நடக்காது. இதுதான் ஜெயலலிதா அம்மையாரிடமிருந்து அந்த 1% உண்மைக்கு மேலே அம்மான்ற நேரேட்டிவை 99% ஏற்றியது. அவங்களுக்கு தெரியாமல் சசிகலா அம்மையார் பண்ணியிருக்கலாம், சிறிதா ஊர். அதுக்கப்புறமா இறந்த அப்புறமா வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கங்கை மரன்னு, அது வேற கதை. நான் சொல்வது, நான் ஒரு சாமானியன், ஒரு ஜோசியன், என் கிளைண்ட்டுக்கு இப்படி நடக்குதுன்னு போய் சொன்னால் கரெக்டான சேனல் வழியாக அவர் அன்றைக்கே போயிருந்தால் கூட, யார் அந்த கங்கைமன் போயிருந்தால் கூட நடக்க வாய்ப்பு, அவர் தவறான சேனலில் போயிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆக மொத்தத்தில் நான் ஒரு சாமானியன் தானே, சாதாரண ஜோதிடன் தானே. ஸோ என் கிளைண்ட்டை கூப்பிட்டு போனால் நான் எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் உடனடியாக ஒரு ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு உட்கார வச்சு மாணிக் பாஷாவுக்கு எப்படி ஒரு ஜனகராஜோ, அந்த ஜனகராஜ் மாதிரி தான் அன்றைக்கி அந்த ரிப்போர்ட்டரை அடித்து பேசணுன்னு நீங்கள் போங்கன்னாரு. வித்தாரு 3.5 கோடி சேஃப். இதே டிஎம்கே ஆட்சியில் இருந்தால் அந்த 3.5 கோடி கயா. இப்போ இப்படி இருந்து அந்த 1% உண்மை எம்ஜிஆர் கிட்டே இருந்தது, அந்த 1% உண்மை ஜெயலலிதா கிட்ட இருந்து, அந்த 1% உண்மை தான் அந்த 1% உண்மை கூட துரியோதன கூட்டத்திடம் இல்லை. அதனால தான் அந்த யுகம் அழிக்கப்பட்டது. அதை பகவான் ஓஷோ ரொம்ப அழகாக சொல்வார். காந்தி வந்து பகவத்கீதையை படிச்சுட்டு இது உண்மைக்கும் நன்மைக்கும் தீமைக்குமான நீதி கதை தான், இதை என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது, ஒரு கடவுள், ஏன்னா ஒரு அஹிம்சவாதி. ஆமாம், அதனால் வந்து ஒரு கடவுளே எப்படி வந்து அர்ஜுனன்கிட்ட வந்து நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்கிறவனை இப்படி கொலை செய்யன்னு சொல்லலாம் அப்படின்னா, அவன் உண்மையிலேயே கடந்த போர்லெல்லாம் 10,000 பேர் கொன்னவன். ஏன்னா அவன் சத்திரியன். அவன் எப்படி அவன் கறி கடை வச்சிருக்கிற பாய் கறி வெட்டுற மாதிரியோ அவன் ஆளை வெட்டுறாள். ஒரு போர் வீரன் வந்து பல போர்கள் சந்தித்தவன். இந்த இடத்துல சொந்தக்காரன்றதுனால தான் பயப்படுறான், அவன் மயங்குறான். அப்போ உன் தர்மத்தில் நின்று தான் அவனுக்கு வந்து அப்படி கோமாவில் இருக்கிறவனை வெளியே கொண்டு வர்றாரு. சொந்தம்ன்ற கோமாவில் நீ இருக்காதரா மகனே, நீ வா, உன்னுடைய தர்மம் என்ன, சத்திரியன் போர் புரிவது. இதுக்கு முன்னாடி போர்லெல்லாம் நீ இப்படி பேசலையே, நான் அவனை கொல்லலாமா, ஒரு உயிரை கொல்றது பாவம் இல்லையான்னு கேட்கலையே. அப்போ நீ உன்னுடைய சத்திரிய தர்மத்தில் அடிச்சல, இங்க உன் பெரியப்பன் சித்தப்ப உன்னை தூக்கி வளர்த்தவங்க இருக்கிறாங்கிறதுக்காகத்தானே நீ பாசாங்க பண்ற அப்படின்றது தான் அந்த பகவத்கீதை சாராம்சம். அப்போ துரியோதனன் கூட்டத்திடம் இந்த 1% உண்மை கூட இல்லை. அதனால்தான் துரியோதனருடைய 100 அண்ணன் தம்பிகளும் போரில் இறந்தார்கள். அந்த யுகம் அழிக்கப்பட்டது, பஞ்சபாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள். எம்ஜிஆரிடம் அந்த 1% உண்மை இருந்தது. எம்ஜிஆர் என்ற தனி மனித சேனலுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னாக்கா மினிஸ்டர் தூக்கி போட்டு அடிப்பார், உங்க முன்னாடியே தூக்கி போட்டு அடிப்பார். அவர் சேனலுக்கு போகணும்,
அதுக்கு உனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. அம்மா கிட்ட போகிற அளவுக்கு ஒரு ஆளை நான் வச்சுருந்தேன். ஜெயலலிதா அம்மாட்ட போகிற அளவுக்கு அவருடைய பிஏ என்னுடைய ரேடாரில் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அப்படி இல்லாமல் போயிருக்கலாம் கங்கை அமரனுக்கு மற்றவர்களுக்கும். புரியுதா? இருந்து நடக்கலையா அது வேற, இருந்தாலும் நடக்காது திமுகவில். அதுக்கு இன்னொரு சாட்சி சொல்கிறேன். இப்படி இருந்து அந்த 1% உண்மையிலே எம்ஜிஆர் வந்து சாகும் வரையில் முதல்வராக இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் ஒன்ஸ் வந்து அவங்க பண்ண தவறு புரிஞ்சுக்கிட்ட அப்புறமா 2011 இருந்து சாகும் வரையில் அந்த முதலமைச்சர் 2 முறை ஜெயிச்சாங்க. எம்ஜிஆரும் 3 முறை ஜெயிச்சார் இடைத்தேர்தலோட சேர்த்து. அதாவது ஆட்சி கலைச்ச அப்புறமா இதுவரையிலும் திமுக 2 முறை ஜெயிச்சதே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க அந்த திமுகவுடைய வந்து அனுதாபிகள், நாங்கள் வந்து அண்ணா முதலமைச்சருக்காக தான் வாக்களிச்சாங்க, கலைஞருக்காக வலிக்கல. அண்ணா முதலமைச்சராக வாக்களித்த திமுகவில் இவர் போய் இடைக்கால அவர் இறந்த உடனே ஒரு முதலமைச்சர் இருந்து அப்புறமா சந்திச்ச தேர்தலில் தான் வந்து திமுக ஜெயிச்சது. ஆனா அதிமுகன்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்டு சோலோவாவே வந்து ஜெயிச்சது எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதே மாதிரி 11 இருந்து 2021 சோலோவா ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அப்படி ஜெயிக்கல. அது அண்ணாவுடைய மூஞ்சிக்காக முதல் 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் தான் கலைஞருடைய மூஞ்சிக்காக. இப்படி இருந்த களம் எப்படி மாறிச்சுன்னு நீங்க கேக்குறீங்க. அது வந்து அந்த அம்மா 2016 டிசம்பர் 5 சாகுறாங்க. அதுக்கு முன் அவர் சாகுறாங்க, அதுக்கப்புறமா கலைஞர் சாகுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி செட் பண்ண நேரேட்டிவ், திராவிட நேரேட்டிவ் கம்ப்ளீட்டாக, அதாவது நான் அறிவாளி என்ற நேரேட்டிவை கலைஞர் செட் பண்ணார். அதுக்கு அவருடைய திரை எழுத்துக்கள் அதை முன்னதுரணம் வச்சு அவர் நம்ம திருக்குறள் கூட வந்து அவர் 1330 குறளுக்கு விளக்குற தரல, 300 தான் கொடுத்துருக்காரு. சுஜாதா கூட 1330 கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் அந்த நேரேட்டிவ். அதுக்கு அந்த ஒரு 10 படங்களில் எழுதி அந்த ஒரு ஹிட் இருந்தது. அந்த 1% உண்மை கலைஞர்கிட்ட இருந்தது. அந்த 1% உண்மை இருந்ததுனால தான் அவர் அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது நின்னாரு. எப்பெல்லாம் அதிமுகவில் குழப்பம் வரும்போது அப்பதான் திமுக ஜெயிச்சிருக்கு. நல்லா கவனிக்கணும் நீங்க. எம்ஜிஆர் இறந்தாரு, ஜெயிச்சாரு, மீண்டும் கலைச்சாங்க, மீண்டும் ராஜீவ்காந்தி இறந்தாரு, ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சிட்டாங்க, மீண்டும் ஜெயலலிதா அம்மா 90-96 பண்ண அட்ராசிட்டினால டிஎம்கே ஜெயிச்சது. நல்லா புரிஞ்சு. அப்பவே அவங்க 2011 மாதிரி ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா 11-16 அப்பவே அந்த அம்மா இருந்திருப்பாங்க. அப்போ எப்பொழுதெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் வந்து நான் என்ற மமதையில் ஆட்சி செய்தாரோ அப்பொழுதுதான் ஆன்டி இன்கம்பன்சி அறுவடை செய்தது திமுக. புரியுதில்லை நான் சொல்ல வர்றது தெளிவா? இப்போ 16 அந்த அம்மா இறந்துட்டாங்க. இப்போ வந்து எடப்பாடி கே பழனிசாமி காலில் விழுந்து வந்து அதுவும் ஊர்ந்து போய் பதவி வாங்குறாரு. இது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி போனாதான் சசிகலா அம்மையார் அவரை முதல்வர் ஆக்குவாங்க, இல்லைன்னா யாரையுமே ஆக மாட்டாங்க. அன்னைக்கு செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, அது ஜெயக்குமார் இருந்தாலும் சரி, அப்படி காலில் விழுந்தா தான் அவங்க முதல்வராக வந்து கொடுப்பாங்க. அதான் என் குருநாதர் ரொம்ப அழகாக ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார் உங்கள் நல்ல காலத்தில். அதெல்லாம் நான் ஆரம்ப காலத்தில் ஜோதிடம் படித்தேன். சில பேர் வந்து காக்கா பிடித்து வந்து மேலே வந்து விட்டான் என்று சொல்வார்கள். காக்கா பிடிப்பதும் ஒரு கலை. அந்த கலையில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றாலும் உங்களுக்கு லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும். அப்படி காலில் விழுந்துட்டு காலில் வாடுறதுன்றது ஒரு கலை. காலில் விழுந்துட்டு கடைசி வரல அந்த அம்மாவை ராஜமாதா மாதிரி எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாருன்னா அவர் அடிமை. ஆனால் காலில் விழுவதே காலை வந்து வாரி விடுவதற்கு அல்ல. அவர்கள் வந்து அட்ராசிட்டி அதிகமாக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியிலே இருந்ததுனால் அந்த அட்ராசிட்டி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் காலில் விழுந்து அவர் வந்து ஆட்சி பொறுப்பு வந்தவுடனே அந்த அட்ராசிட்டி கும்பலை தள்ளி வைத்தார் என்பது விவரமானவர்களுக்கு தெரியும். விவரமில்லாதவர்களுக்கு எதுவுமே தெரியாது. நேரேட்டிவ்னால இப்போ இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்தா அதுவே விவரம் இல்லாதவர்களுக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் சாணக்கியத்தனம். அதுக்கு பேர் சாணக்கியத்தனம். அது வரலாம். அவருக்கு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண முடிஞ்சது. எடப்பாடிக்கு என்ன செட் பண்ண முடிஞ்சது? கிட்டத்தட்ட சசிகலா அம்மையார் காலில் விழுந்து பிறகு அவர்களுடைய அட்ராசிட்டி அதிகமாகிவிட்டால் தமிழ்நாடு தாங்காது என்பதற்காக அவர்களை ஒதுக்கி வைத்தார் என்ற ஒரு நேரேட்டிவ் இருந்தது. அந்த நேரேட்டிவ் மக்களிடம் இருந்ததால் தான் 2019 13 தொகுதி இடைத்தேர்தலில் கூட அன்னைக்கே வந்து 12 அந்த 13 தொகுதியில் அவர் ஜெயிக்காம 12 ஜெயிச்சிருந்தா கூட அன்னைக்கே அதிமுக ஆட்சி கலைஞ்சிருக்கும், தேர்தல் வந்திருக்கும், ஸ்டாலின் ஜெயிச்சிருப்பாரு. அதனால தான் மக்கள் வந்து காலில் விழுந்ததே சாணக்கியத்தனம், தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக விழுந்தார் என்று புரிந்து கொண்டதுனால தான் அந்த 13 தொகுதியை கொடுத்தாங்க. வாங்கிட்டு இந்த அம்மாவை ராஜமாதாவை ஆக்கியிருந்தா தான் அவர் எடப்பாடி டெட் பாடி பழனிசாமியா மாறி இருப்பாரு. திமுக நேரேட்டிவ் செட் பண்ணுது டெட் பாடி எடப்பாடி, டெட் பாடி. அது ரைமிங்ல வராங்களாம், எதுகை மோனை, டிஆர் மாதிரி. என் நண்பர் தான் டிஆர். ஆமா, எடப்பாடி டெட் பாடி, அந்த ரைமிங் புரியுதா உங்களுக்கு? இவங்க செட் பண்றாங்க டெட் பாடி, ரைட். அதுக்கப்புறமா டெட் பாடின்னு தெரிஞ்சிருந்தா 2019 எப்படி 13 தொகுதிக்கு மக்கள் வாக்களிப்பாங்க? அப்பவே திமுகவுடைய அந்த நேரேட்டிவ் டெட் பாடின்றது எடுபட்டிருந்தாக்கா அப்பவே வீட்டுக்கு போயிருப்பாரு 19லயே. இத்தனைக்கும் எம்ஜிஆர் தான் 10 எம்எல்ஏ தூக்கி அடிச்சாருன்னு சொல்லுவாங்க. இவர் 10 பேரை தூக்கி வெளியே அடிச்சாரு.
11 பேர்ல வெளியே அனுப்பிச்சாரு. 20 பேரா 20 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சாரு. அப்போ எம்ஜிஆரோட டபுள் மடங்கு அவர்கிட்ட வந்து அந்த ஆளுமை இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால தான் 75 வருடம் வந்து தினத்தந்தி பேப்பரில் புகழ்பெற்ற ஒரு கலைஞருடைய மகனாக இருந்த ஸ்டாலினை 3% தான் தோக்கடிச்சாங்க 2021. அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து 3% தான், எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும். ஆனாலும் ஏன் ஸ்டாலின் 2021 வெற்றி பெற்றார் என்றால் 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுக வந்து டெட் பாடின்னு சொல்லி செட் செஞ்ச நேரேட்டிவ், பிறகு இந்த திமுக இன்னொரு நேரேட்டிவ் செட் செஞ்சது மதச்சார்பின்மை. நாங்கள் வந்து மதச்சார்பின்மை ஆட்சி. ஆனால் எடப்பாடி வந்து பாஜக கைகூலி, அவருடைய 4 வருட ஆட்சியை காப்பாற்றியதே பாஜக தான். அதனால் தமிழ்நாட்டு மானத்தை கொண்டு போய் மொத்தமாக வந்து மோடியின் காலில் சமர்ப்பித்து விட்டார், அமித்ஷா காலில் சமர்ப்பித்து விட்டார் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. இங்கே தமிழ்நாட்டினுடைய டோபாகிராஃபி தெரிஞ்சுக்கணும். பகவான் ஓஷோ சொல்வார், இந்த இந்தியாவில் 25% பட்டியலின மக்கள் இருக்கிறார்கள். நான் முதன் முறையாக பள்ளிக்கு சென்றேன் 4 வயதில். அப்பொழுது நிறைய மாணவர்கள் பள்ளி வாசலுக்கு வெளியில் அமர்ந்திருந்தார்கள். எனக்கு இது தெரியாது. நான் போய் வாத்தியாரிடம் கேட்டேன், இவர்கள் ஏன் உள்ளே அனுமதிக்காமல் வெளியே இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் பட்டியலின சிறுவர்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். அப்பொழுதுதான் நான் நினைத்து கொண்டேன், இந்த பிராமணர்களுக்கு என்ன ஆணவம். சில பாரம்பரிய பிராமணர்கள் பட்டியலின மக்களுடைய நிழல் அவர்கள் மீது பட்டால் குளிப்பார்களாம், என்ன ஆணவம் இது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்தியாவில் அவங்க 25% பேர் இருக்கிறாங்கன்னா, இந்தியாவின் ஜனத்தொகை 140 கோடியில் 4 ஒரு பங்குனா எவ்வளோ? 30 கோடி. 35 கோடி இந்தியாவில் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 28 கோடி பேர்னா அதில் அவங்க 4 ஒரு பங்கு 2 கோடி 50 லட்சம் பேர் இருப்பாங்க, உறுதியாக இருப்பாங்க. நான் அதெல்லாம் எடுத்திருக்கு. வன்னியர்கள் ஒரு 2.25 கோடி இருக்காங்க. 1 கோடி பேர் முக்குளத்தோர் இருக்காங்க, இதுவே 5 கோடி. இதுக்கப்புறமா பிற மொழி பேசுகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 7% இருக்காங்க. அப்புறம் கவுண்டர்கள் ஒரு 7% இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்தா 3 கோடி வந்துடும். இப்போது இந்த திமுக, அதனால் எம்ஜிஆர் எப்போதுமே ஜாதி வாரியாக கேண்டிடேட்டை நிப்பாட்ட மாட்டார். ஏன்னா அவரிடம் 1% உண்மை இருந்தது. சினிமா கரிஷ்மேட்டிக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்தியாவிலேயே நான் மீண்டும் சொல்கிறேன், 1980 இந்திரா காந்தி 9 அதாவது எம்ஜிஆர் ஆட்சியை மட்டும் அந்த அம்மா கலைக்கல, இந்தியாவில் 9 மாநிலங்களையும் கலைச்சாங்க. மறு தேர்தல் வரும்போது 8 மாநிலத்திலையும் காங்கிரஸ் இந்திரா காந்திக்கு ஜெயிச்சாங்க. ஒரே ஒரு தமிழ்நாட்டில் தான் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு நடிகனை முதலமைச்சராக்கி பார்த்தது தமிழ்நாடு தான். அதுக்கு காரணம் அவர் ஏழைகளின் பங்காளனாக, மக்களின் திலகமாக அவருடைய 150 படங்களோ 125 படங்களோ நடித்த கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் புகைப்பிடிக்காது, அந்த கதாபாத்திரம் மது அருந்தாது, அந்த கதாபாத்திரம் பெண்களை வந்து தவறாக பார்வையில் கூட தவறாக இருக்காது, காமத்தை பற்றி பேசாது, தனக்கு ஒரு லட்சியம் இருப்பதாக சொல்லிக்கொண்டே இருக்கும் காதலியிடம். அது எந்த லட்சியம் என்று வந்து கிளைமேக்ஸிலும் சொல்ல மாட்டார்கள். இப்படி ஒரு நேரேட்டிவ். இந்த நேரேட்டிவ் இந்தியாவிலேயே ஒரு நடிகன் முதலமைச்சரானது முதல் முறையாக எம்ஜிஆர். அதற்கேற்றார் போல் 1% அவரும் மனிதன் தான், அவருக்கும் வேர்வை நாற்றம் வரும். அந்த 1% உண்மை இருந்தது. எப்படி வந்து துரியோதனங்கிட்ட 100% இல்லாதப்போ தான் அழிஞ்சான். ஜெயலலிதா அம்மையாரிடமும் 1% உண்மை இருந்தது. அதுக்கு தான் நானே சொல்லிட்டேனே, என் டாக்டர் கூப்பிட்டு போய் 3 கோடி ரூபாய் சொத்தை நான் சேவ் பண்ணிட்டேனே. 1% உண்மை இருக்குல்ல, ரைட். இப்போ இவங்க கதைக்கு வருவோம். இப்போது எடப்பாடி பழனிசாமி 2021 வந்து 3% தான். ஜெயலலிதா அம்மையாரே எதிர்கட்சியாக இருக்கும்போது 61 தொகுதி தான். ஆனால் இவர் தனித்துவமாக 66 தொகுதி. இத்தனைக்கும் 2017 2021 டிஎம்கே உடைய ஐடி விங், அவங்களுடைய வந்து பிரசாந்த் கிஷோர், டெட் பாடி பழனிசாமி, டயர் நெக்கி பழனிசாமி, அப்படி அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட அது அவர்கள் சொன்னது உண்மை என்பதை இந்த ஒரு ஏரியாவினுடைய கவுன்சிலர், அவர் ஒரு முக்குளத்துறை சேர்ந்தவர், அவர் என்னுடைய நண்பர், என்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காரு, அப்பப்போ கேட்பார். அவர்கிட்ட நான் பேசினேன், ஏன் சார் அம்மாவுக்கு அப்புறமா ஒரு லீடரு அம்மா லெவலுக்கு இல்லைன்னா, எங்கே அம்மா காலில் விழுறவனு தானே பதிவு கொடுத்தாங்க. அந்த கட்சியிலே யார் காலில் விழுறாங்களோ அவங்க தான் அம்மா கிட்ட நெருங்க முடியும், அவங்க தான் பதவி கொடுப்பாங்க. அப்போ காலில் விழுகும் பொழுதே ஒரு கல்வி அறிவு உள்ளவன் விழமாட்டான். இப்போ என்ன நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா நான் விழமாட்டேன். ஏன்னா எனக்கு கல்வி அறிவு இருக்குது. என் கல்வி அறிவு எனக்கு சோறு போடுன்றது எனக்கு தெரியும். நான் அங்கே போய் காலில் விழுந்து பதவி வாங்கி, அதுக்காக நான் ஆணவத்தில் பேசலை. நான் எனக்கு தெரியும் அந்த காலில் ஏன் அவங்க உழ வைக்கிறாங்கன்னா, தே ஆர் செட்டிங் நேரேட்டிவ்னு எனக்கு தெரியும். உண்மையாக நானே மனசு எனக்கு பிடிச்சதுன்னா சில பேர் காலில் நான் விழுந்திருக்கேன். அது எனக்கே மனசு சொல்லும், இவங்க காலில் விழு, உண்மையிலே அவங்க பணிவாக இருக்காங்க, அவங்க காலில் விழு அப்படின்னு என் மனசு சொல்லும். ஆனால் நீ விழுன்னு சொன்னால் நான் விழ மாட்டேன்.
சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimehru.org.